IPL 2024 ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவோட பயணம் இதில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதுக்கப்புறமா அவங்களுக்கு பிளே ஆஃப் அப்படிங்கிறது ஒரு எட்டா கனி தான். அதை எட்டி பிடிக்கிறதுங்கிறது ஆகாத காரியமாக தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்குது. ஸோ IPL 2024 RCB ஆல்மோஸ்ட் எலிமினேட்டட் எப்படின்னு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hello every friends, what a mid place. So friends, IPL 2024 டேபிள் கடைசியில் இருக்கிற டீம் தான் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. பேரை மாற்றி பார்த்தாங்க, ஜெர்சி ஸ்டைலை மாற்றி பார்த்தாங்க, ஜெர்சியில் ப்ளூ கலரை ஆட் பண்ணி பார்த்தாங்க, பட் எதுவுமே நடக்கலை. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஆக்ஷன் ரிவ்யூவில், அப்போ நிறைய பேர் என்னை திட்டிருந்தீங்க, பட் இப்போ அதை ஏற்றுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அப்படிங்கிற டீம் ஆக்ஷனில் எடுத்த பவுலர்ஸ் அப்படிங்கிறவங்க மற்ற டீம்ஸ் எல்லாம் ஒதுக்கி வச்ச பவுலர்ஸ் அப்படின்னு நான் சொன்னிருந்தேன். அதுக்கு நிறைய திட்டம் வாங்கியிருந்தேன் அது சொன்னப்போ. பட் இப்போ அது உண்மையாக இருக்குது. RCB அப்படிங்கிற டீம் 200 அப்படிங்கிறத அசால்ட்டாக கொடுக்குறாங்க அந்த பவுலர்ஸ். RCB பேட்ஸ்மேன்ஸ் எவ்வளோ அடித்தாலும் பத்த மாட்டேங்குது RCB பவுலர்ஸுக்கு டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு. ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் RCB கிட்டேருந்து வந்திருக்கு. சிராஜ், டாப்லி, லாக்கி ஃபெர்குசன், யாஸ் தயால் இந்த மாதிரியான பிளேயர்ஸ் நிறைய அடி வாங்கியிருக்காங்க. அண்ட் RCB கிட்ட ப்ராப்பர் ஸ்பின்னர் அப்படிங்கிறவர் கிடையாது அப்படிங்கிறது இன்னும் மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். அந்த டீமோட ப்ராப்பர் ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்போது, நம்பர் 1 ஸ்பின்னர் அப்படின்னு பார்க்கும்போது அது கரண் சர்மா. அவரை இன்னைக்கு உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. பேட்டிங்கில் 3 6 அடிச்சு ஆப்போசிட் டீமை பயமுறுத்தி இருந்தாரு. மேபி அவரை ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அது பண்ணாமல் மேக்ஸ்வெலுக்கு பவுலிங்கில் வாய்ப்பு கொடுக்குறது, மேக்ஸ்வெல் தான் அவங்களோட பிரைமரி ஸ்பின்னராக இருக்கிறது. அதுக்கப்புறமா வில் ஜாக்ஸ் அண்ட் மயங்க் டாகர் ட்ரை பண்ணாங்க. எதுவுமே சரிப்பட்டு வரல ஸ்பின்னில். அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் RCBக்கு முடிஞ்சிருந்துச்சு. IPL 2024 அப்படிங்கிறது RCBயோட பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. விராட் கோலியோ, ஃபேப் டு பிளெசிஸோ இல்லை தினேஷ் கார்த்திக் தன்னோட பேட்டிங்னால RCBயை பல டைம் காப்பாற்றிருக்காரு. பட் முழுசாக காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. ஒரே ஒரு போட்டி மட்டும் தான் காப்பாற்றி இருந்தாரு. அண்ட் இப்போ வில் ஜாக்ஸ், ரஜத் பட்டிதார்லாம் ஆல்மோஸ்ட் சீசன் என்னான சமயத்தில் ஃபார்முக்குள்ளே வந்திருக்காரு வில் ஜாக்ஸ்லாம். ஸோ அதுதான் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும் எனக்கு. அவங்க பேட்டிங் நான் பெருசாக குறைய சொல்ல மாட்டாங்க, நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பவுலிங் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். சிராஜோட T20 வேர்ல்டு கப் என்ட்ரியே இதனால் பாதிக்கப்படும் அப்படின்னா அதாவது ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது. நாட் ஓன்லி சிராஜ், அவங்க டாப்லேயே ட்ரை பண்ணுவாங்க, லாக்கி ஃபெர்குசனை ட்ரை பண்ணாங்க, எதுவுமே ஒர்க் ஆகலை. எல்லாருமே அடி வாங்கியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் SRH கூட ஒரு போட்டி இருக்குது. அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது பெரிய வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ நான் இப்போ வரைக்குமே அந்த 8வது போட்டி வரைக்குமே RCB எப்படியாச்சும் கம்பேக் கொடுத்துருவாங்கிற நம்பிக்கையில் தான் இருந்தேன். RCB மேலே பெரிய பெட்டுலாம் வச்சு பெரிய நம்பிக்கையோடு இருந்தேன். பட் அவங்களால முடியல. 8 போட்டியில் 7 தோற்றுருக்காங்க. இதுக்கப்புறமா 6க்கு 6 வின் பண்ணால் கூட அவங்களால 14 புள்ளிகள் அப்படிங்கிறது டேபிளில் எட்ட முடியும். அது போதுமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போதுமான விஷயம் கிடையாது. மேத்தமெட்டிக்கல் சான்ஸ் இருக்குது, அந்த சான்ஸ் இருக்குது, இந்த சான்ஸ் இருக்குன்னு என்ன வேணால் சொல்லலாம். பட் 6க்கு 6 வின் அப்படிங்கிறது இந்த பவுலிங் அட்டாக்கை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படியே 6க்கு 6 வின் பண்ணாலும் ரன் ரேட் இருக்குது. மற்ற டீம்ஸ் 14 முடிக்கணும், 16 போயிட்டாங்கன்னா முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. மேத்தமெட்டிக்கல் சான்சஸ் மட்டும்தான் இங்கே RCBக்கு மிச்சம் இருக்க தவிர RCB அதாவது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு IPL 2024 பிளே ஆஃப் சீரீஸ்லேருந்து இப்போதைக்கு அஃபிஷியல் கிடையாது. பட் எலிமினேட் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எனக்குமே டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. இந்த டைம் நான் RCB ஏதாச்சும் பண்ணுங்கிற நம்பிக்கையில் இருந்தேன். பட் இல்லை. மெகாக்ஷனுக்கு முன்னாடி IPL 2025க்கு முன்னாடி ஃபேப் டு பிளெசிஸ் மாதிரியான பெரிய பிளேயர்ஸை கூட அவங்க ரிலீஸ் பண்ண தயங்க மாட்டாங்க. நீங்கள் வேணா பாருங்கள். RCB கலைச்சிட்டு திரும்பவும் முதல்ல இருந்து தன்னோட கட்டத்தை கட்ட ஆரம்பிப்பாங்க. அப்பயாச்சும் வின் பண்ணுறாங்களா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். பட் அப்பவும் RCBயில் விராட் கோலி போராடுவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட குற்றம் குறையாக கமெண்ட்டாக சொல்லுங்கள். தேங்க்யூ.